ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டா ஆப்பை பற்றி மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இந்த ஆப்பு பேர் பைமோட்டா ஆப். பைமோட்டா ஆப் வந்து ப்ரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப்பு. நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பெட்ரு தான். எல்லா வகையிலையும் பெட்ரு தான். நீங்கள் வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்பில் உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி 100% அடித்து சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்பில் வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். சரி, ப்ராடக்ட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது, அப்போ குவாலிட்டி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதே பொருள் தான் இந்த ஆப்லேயும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து நம்பி பொருள் வாங்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது ரெட்ரோ வந்து சூர்யாவும் பூஜா ஹெக்டரும் நடிச்ச படம். இதோட இயக்குனர் வந்து கார்த்திக் சுப்ராஜ். இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல காம்போ அமைஞ்சனால. மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயணன். அதனால் பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் வந்துச்சு. ஆனால் தேட்டரில் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் வந்துச்சு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில இடத்துல லேக் அடித்தாலும் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல. அதுலேயும் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விரும்பி போச்சு. இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, சின்ன வயசுலேருந்து அடிதடி பிரச்சனையிலலாம் ஈடுபட்டு இருக்க சூர்யா காதலிக்காக ஒரு கட்டத்தில் அந்த இதை எல்லாத்தையும் விட்டுறான். அதே காதலிக்காக தான் அந்த அடிதடி எடுக்கிறான். அதை புரிஞ்சிக்காம ஹீரோயினி விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினியும் வந்து சேர்ந்தாங்களா. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனு. ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன மாதிரி மியூசிக் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் மேரேஜ் சீன், ஒரு சிங்கிள் ஷாட் சீன் வரும். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓடிடியில் பார்க்குறது கன்ஃபார்ம் ஒர்த்து. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. அதுலேயும் ஆக்ஷன் விரும்புகிறவங்களாம் நிறைய ஆக்ஷன்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு கட்டத்துலலாம் வந்து சூரியோட நடிப்பெல்லாம் டர்ட்டி எடுத்துட்டாங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினியும் ஓகே, ஹீரோயினியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்திருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி ஜென்ரல் கதை தான். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ஓரளவுக்கு என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒன் டைம் பார்க்க ஒருத்தான மூவி தான். கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படம் வந்து சூப்பராக இருக்குது. சூர்யாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். சூர்யாவுக்கு இப்போலாம் நிறையா படம் வந்து தோல்வியில் தான் போகுது. அவரோட நடிப்புக்கும் திறமைக்கும் எத்தனையோ படங்கள், கங்குவாலாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ரெட்ரோவும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் மேபி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் அதிகமாக வச்சுருக்கனால கிளியர் பண்ண முடியல என்னமோ. இப்போ மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறப்ப ரெட்ரோ வந்து ஓகே. மீண்டும் இன்னும் நல்ல படத்தெல்லாம் கொடுப்பாருன்னு நம்புவோம். தேங்க்யூ.